புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு கதிர்காமம் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிட நலத்துறையில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சாரம் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் மங்கலம் தொகுதியில் போட்டியிட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி தனது 2வது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த முறையே போன்றே இந்த முறையும் 2 தொகுதிகளில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்துள்ளார். அதில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் மற்றொரு தொகுதியாக மங்கலம் தொகுதியிலும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் ஆணையம் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கியுள்ள தர்பூசணி சின்னத்தை அறிமுகப்படுத்தி ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையிலான லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தர்பூசணி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி உட்பட சுந்தரமூர்த்தி நகர், கவிக்குயில் நகர், முத்துரங்க செட்டியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அப்பகுதி மக்கள் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் மகளிர் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் ஆதரவு தெரிவித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என உறுதி தெரிவித்தனர். மேலும் கட்சியின் தர்பூசணி சின்னத்தை மக்களிடையே அறிமுகப்படுத்தும் வகையில் அப்பகுதி மக்களுக்கு தர்பூசணி பழங்களையும் வழங்கியும் அவர் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து ஸ்ரீ ராமசாந்த மூர்த்தி ஆஞ்சநேயர் ஆலயம் சாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது கோவில் நிர்வாகிகள் அவருக்கு பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி, பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, தொண்டரணி மாநில தலைவர் மதன் உள்ளிட்டோர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் சிவா, குணசேகரன், ஆறுமுகம், குமார், பெருமாள், பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டரை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு புகார்கள் வந்தன. அதன் பேரில் எஸ்பி மாறன், ஆய்வாளர் நியூட்டன் மற்றும் போலீசார் சமையல் எரிவாயு முகமைகளில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மடுக்கரை பகுதியில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். அவற்றை பதுக்கி வைத்த மடுக்கரையை சேர்ந்த சாகுல் ஹமீத் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 6 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு கணக்கு புத்தகங்கள், 1 ரேஷன் கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு 8 மணி நேர பணி வழங்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர் அசோக் ராஜா காவல்துறை இயக்குநரிடம் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில், புதுச்சேரியில் தற்பொழுது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நாளிலிருந்து புதுச்சேரி அரசு துறையில் உள்ள அனைத்து துறைகளிலும் உள்ள ஊழியர்கள் தேர்தல் பணிக்காக அந்தந்த துறையை சேர்ந்த தலைமை அதிகாரிகள் நியமித்துள்ளார்கள். அதில் ஈடுபடும் அனைத்து அரசு துறை ஊழியர்களுக்கும் 3 ஷிப்ட் முறையில் தலா 8 மணி நேரம் பணி வழங்க உள்ளார்கள். ஆனால் காவல்துறையில் உள்ள காவலர்களுக்கு 12 மணி நேர பணி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் காவல்துறையில் உள்ள காவலர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். ஏற்கனவே காவல்துறையில் உள்ள காவலர்கள் பணி சுமை காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகளும் காவலர்களுக்கும் மன அழுத்தத்திலும் உள்ளார்கள். தற்பொழுது இந்த 12 மணி நேரம் பணி என்பது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். அதேபோல தேர்தல் பணி சலுகைகள் அனைத்து அரசு துறை ஊழியர்களின் தேர்தல் பணி சம்பளம் காவல்துறையினருக்கு குறைவுதான். அதே நேரத்தில் இரவு பகல் பாராமல் ஏற்கனவே விடுமுறை இல்லாமல் எந்த பேரிடர் காலங்களிலும் காவல்துறையினர் முதன்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். எனவே உடனடியாக தேர்தல் பணி நேரம் 8 மணி நேரமாக குறைத்து பணி வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒரே நாளில் போட்டி போட்டுக்கொண்டு அரசியல் கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்கள் பரபரப்புடன் காணப்பட்டன. புதுச்சேரி சட்டசபைக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கிறது. இதற்காக வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கியது. முதல் 2 நாட்களில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. நேற்று முன்தினம் அமாவாசை தினத்தில் 12 பேர் மனு தாக்கல் செய்தனர். நேற்று புதுச்சேரியில் 3 பேரும், காரைக்காலில் 2 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர்.
அதனை அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்தது. கூட்டணி தொகுதி பங்கீடுகள் முழுமை அடையாவிட்டாலும் தேசிய மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என ஏராளமான வேட்பாளர்கள் ஆர்வமுடன் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். அந்த வகையில் பாஜக சார்பில் மண்ணாடிப்படை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் நமச்சிவாயம் மனு தாக்கல் செய்தார். திமுக சார்பில் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர், கார்த்திகேயன் ஆகியோர் இருவரும் மனு தாக்கல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமார், காலாப்படு தொகுதியில் போட்டியிட எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திருப்புவனை தொகுதியில் கோபிகா, நெட்டப்பாக்கம் தொகுதியில் ராஜவேலு, பாகூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் போட்டியிட பாகூர் தொகுதியில் எம்எல்ஏ செந்தில்குமார், முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ததால் அனைத்து தேர்தல் அலுவலகமும் பரபரப்புடன் காணப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட ஜனாதிபதி விருது பெற்ற ஓய்வு பெற்ற செவிலியர் கண்காணிப்பாளர் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி அபயநகர் பகுதியை சேர்ந்தவர் பங்காரு அம்மா கருணாகரன். செவிலியர் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சிறந்த சேவை செய்ததற்காக கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனாதிபதி விருது பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தார். இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் தமிழர் பாரம்பரிய இசை கலைஞர்களுடன் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி தாமோதரன் முன்மொழிந்தார். இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேசலு, ராஜாராம் ரவி, ரமேஷ், ஐயப்பன், சண்முகம், உமா, சுப்பிரமணியன், சித்ரலேகா, சாருலதா, சுதா, சூர்யா, குமார், மணி, முரளி, சாந்தி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடவுள்ள நிலையில் ஜனாதிபதி விருது பெற்ற பெண்மணி சுயேட்சையாக போட்டியிட உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் பகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தேங்காய்திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் மணக்குள விநாயகர் ஆலயம், கௌஷிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனர் என்றும் அதற்கு ஏம்பலம் தொகுதியை சாட்சி என கூறினார். இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என்றும் 2026இல் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 5 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனு தாக்கல் செய்ய முடிவு எடுத்துள்ளது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்படாமல் இழுபறியாகவே உள்ளது. இந்த சூழலில் இந்தியா கூட்டணியில் உள்ள சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளும் இதற்காக காத்துள்ளன. இந்த சூழலில் புதுச்சேரி சிபிஎம் அலுவலகத்தில் மாநில குழு கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் 5 தொகுதிகளில் சிபிஎம் மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. லாஸ்பேட்டையில் ராஜாங்கம், முத்தையால்பேட்டையில் வழக்கறிஞர் சரவணன், திருப்புவனையில் வழக்கறிஞர் தக்ஷாமூர்த்தி, பாகூரில் இளவரசி தொகுதிகளிலும் காரைக்கால் TR பட்டினத்தில் தமீம் ஆகியோர் தனித்து போட்டியிட மனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது.